ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து வடசட்டியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது ஒரு நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 150 கிராம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுங்க. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் வந்து இந்த வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் எல்லாம் வதங்கிக்கும். இப்போ இதில் வந்து தக்காளி ஒரு 150 கிராம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்குங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து பிரியாணி இலை ஒன்று சேர்த்துக்கோங்க, ஒரு ஏலக்காய், பட்டை ஒரு லவங்கம் ஒரு 4 பீஸு, அரை ஸ்பூன் வந்து சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், பட்டை ஒரு 2 துண்டு, ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை. இப்போ இதில் வந்து ஒரு 100 கிராம் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து அரைச்சி வதக்கி அரைச்சிதான அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து காளான் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா போதும். நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டால் போதும். நல்லா உருளைக்கிழங்கு மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி வச்சுங்க. மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடலாம் நல்லாயிருக்கும். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.